ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 17 புதன்கிழமை ஸ்ரீராம நவமி. ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறது மூலயமா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும், ராஜயோகம் ஏற்படும், பெருமாள் உங்கள் வீடு தேடி வருவார். இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ஏப்ரல் 17ஆம் தேதி வருது. 16ஆம் தேதி மாலை 5:47 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நவமி தேதி 17ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் இருக்கு. சூரிய உதயம் 17ஆம் தேதி வருது, அப்போ தான் நவமி தேதி இருக்கு. அந்த ஒரு காரணத்தால் 17ஆம் தேதி தான் நம்ம ஸ்ரீராம நவமி எடுத்துக்கணும். ஸ்ரீராமர் அவதரித்த நல்ல நாளை தான் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுறோம். அன்னைக்கு தினம் ராமரை ரொம்ப எளிமையாக பூஜை செஞ்சு வீட்டில் எப்படி வழிபடணும், என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற பதிவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நம்ம ராமர் கோவிலுக்கு போகணும். முடிஞ்சால் மாலை 7 மணிக்குள்ளே ராமர் கோவிலுக்கு போயிடுங்க. ஏன்னா 7 மணியோட நவமி திதி முடிஞ்சிடும். வீட்டில் ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தால் அதை வச்சு பூஜை பண்ணுங்கள். அப்படி அந்த ஃபோட்டோ இல்லையா, பெருமாள் ஃபோட்டோ, மகாவிஷ்ணு ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, இப்படி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ கிடைக்குதோ அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் ஸ்ரீராம நவமியை வழிபடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அந்த வகையில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் துளசி மாலை, அதாவது துளசி மணி மாலை. இந்த துளசி மணி மாலை அப்படிங்கிறது எப்படி செய்யப்படுதுன்னா, துளசி செடி இருக்குல்ல, அதோட அடிப்பகுதியில் கொஞ்சம் தடிமனாக கட்டை இருக்கும். அந்த கட்டையை எடுத்து அதை மணியாக செஞ்சு அதில் மாலை செய்வாங்க. அதுதான் துளசி மணி மாலை. துளசி அப்படிங்கிறது ஒரு தெய்வ மூலிகை. துளசி இலை பெருமாளுக்கு, ராமருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு இலை. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக துளசி தீர்த்தம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு இலை தான் துளசி இலை. அப்பேற்பட்ட துளசி இலையோட அடிப்பகுதி கட்டையிலிருந்து செய்யக்கூடிய மணியை வச்சு துளசி மணி மாலை செய்கிறாங்க. அந்த ஒரு துளசி மணி மாலை யார் வீட்டில் இருக்கோ அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் நெருங்கவே நெருங்காது. ஆபத்துக்கள், விபத்துகள்லாம் வருதுன்னா அதில் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். முன்ஜென்ம பாவங்கள் விலகி ஓடிடும். சொல்லப்போனால் துளசி மணி மாலை யார் ஒருத்தவங்கள்ட்ட இருக்குதோ அவங்கள மகாவிஷ்ணு தன்னோட பாதுகாப்பில் வச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக. துளசி மணி மாலையை வாங்கிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரில் நினச்சி, அதுக்கப்புறமா சுத்தமான பாலில் நினச்சி, அதுக்கப்புறமா அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். கழுத்தில் அணிஞ்சிக்கிறீங்களோ கையில் வச்சுக்கிறீங்களோ அது ரெண்டாவது விஷயம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சுத்தபத்தமான இடத்துல அது இருக்கிறது சிறப்பு. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தாமரைப்பூ. மகாவிஷ்ணுவுக்கு தாமரைப்பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய தாமரைப்பூ மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதனால் நாளைக்கு தினம் தாமரைப்பூவும் வாங்குங்க. அது கூட ராமக்கட்டி, செந்தூரம், இது மாதிரி ஒரு சில தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வாங்கலாம். இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. உங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.